சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இணைந்து நடத்தும் விளையாட்டுப் போட்டிகளை பள்ளிக்கரணை காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். சென்னை பெரும்பாக்கத்தில் நடைபெறும் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் கண்ணகி நகர், செம்மஞ்சேரி போன்ற ஹவுசிங் போர்டு குடியிருப்பு வாசிகள் கலந்து கொள்கின்றனர். ஃபுட்பால், வாலிபால், கொக்கோ, கபடி உள்ளிட்ட போட்டிகளுடன் ஓவியப் போட்டியும் பேச்சு போட்டியும் நடைபெறவுள்ள நிலையில் வெற்றி பெறுபவர்களுக்கு தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் பரிசு வழங்க உள்ளார். இந்நிலையில் போட்டிகளை துவக்கி வைத்த பள்ளிக்கரணை காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் திறமைசாலிகளை வெளியில் கொண்டு வருவதே இந்த போட்டிகளின் நோக்கம் என தெரிவித்தார். 2025 பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகளை முன்னிட்டு இப்போது நம்ம பெரும்பாக்கம் பகுதியில் காவல்துறையை சார்ந்து நிறைய போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் நடத்திட்டு இருக்கோம். இதில் பெரும்பாக்கம் மக்களில் இவ்வளோ பேர் கோகோ, சிலம்பம், என்னென்ன வகையான ஆட்டங்கள் இருக்கிறதோ அனைத்து வகையான ஆட்டங்களுக்கும் இந்த குழந்தைங்க இவ்வளோ திறமைகளில் உள்ளே வச்சுருக்காங்கன்றது இங்கே பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ஸோ இவங்களுக்கு சரியான முறையில் நமக்கு இன்னும் வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தோம்னா வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவாங்கன்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் சந்தேகமும் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு யூனிட்டி தான். மக்கள் மத்தியில் ஒற்றுமையை கொடுக்கறது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வருது. அது சரியான முறையில் ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொன்னால் எந்த லெவல்லையும் அவங்களுக்கு கொண்டு போகலாம் அவங்க அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, மக்கள் படிக்கிறது மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் இருக்கவங்க தான் நிறைய படிக்கிறதுல நல்லா ஷைன் பண்ணுறாங்க.